வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் T20 வேர்ல்ட் கப்பில் மேட்ச் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் முதல் வந்த T20 மேட்சிலுக்குரிய ஹைலைட்டை பார்த்து கொண்டு வந்த நாங்கள் பார்க்காதவர்கள் போய் பார்த்து கொண்டு வரலாம். ஸோ வாங்க நண்பர்களே, இன்றைக்குரிய 5வது மேட்சுக்குரிய ஹைலைட்டை போய் பார்க்கலாம் வாங்க. 5வது மேட்சை விளையாடுவதற்காக இங்கிலாண்டும் நேபாளும் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்தாங்க. டாஸை வின் பண்ண இங்கிலாந்து நாங்கள் பேட்டை தான் தூக்க போகிறோம்னு சொல்லி சால்ட்டும் பட்லரும் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்தாங்க. இவர்களுக்கான பார்ட்னர்ஷிப் 7 பந்திலே 5 ரன்களை எடுத்த வண்ணம் பட்லர் முதலாவது ஓவரிலே முதல் பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். மன்னிக்கவும், முதலாவது ஓவரிலே முதலாவது பந்தில் சால்ட் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக பட்லருடன் பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக பெடேல் களத்திலே வந்தார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 20 பந்துகளிலே 38 ரன்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்தனர். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 4வது ஓவரிலே 3வது பந்தில் பட்லர் தன்னுடைய விக்கெட்டை இழந்ததால் இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் நிறைவுக்கு வந்தது. அடுத்ததாக பெடேலுடன் துடுப்படுத்து ஆட பென்டோ களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 10 பந்துகளிலே 14 ஓட்டங்களை பெற்றனர். பென்டோ 5 பந்துகளிலே 2 ஓட்டங்களை பெற்று 6வது ஓவரில் முதல் பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினார். இப்படியே விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருந்த இங்கிலாந்து அணிக்கு பார்ட்னர்ஷிப்பை வலுப்படுத்துவதற்காக புரோக் உள்ளே வந்து இவர்கள் இருவருக்கும் இடையிலான பார்ட்னர்ஷிப் 45 பந்திலே 71 ரன்களை இவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்தனர். அரை சதம் அடித்த பெடேல் 35 பந்துகளிலே 55 ரன்களை எடுத்து 13வது ஓவரிலே 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக ஜாக்குடன் இணைந்த ஆர்ச்சர் 9 பந்திலே 21 ஓட்டங்களை குவித்தனர். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 19வது ஓவரிலே 5வது பந்தில் ஆர்ச்சர் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்ற பொழுது இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்தது. ஜாக்குடன் சேர்ந்து கடைசி பந்தை ஆடுவதற்காக டவுசோன் உள்ளுக்கே வந்தார். மேட்சினுடைய கடைசி பந்தை 6 அடித்ததன் காரணமாக 7 விக்கெட்டுகள் இழப்பில் 184 எனும் இலக்கை இங்கிலாந்து அணி நேபாளுக்கு கொடுத்தது. நல்ல ஒரு ஸ்கோரைத்தான் நேபாளுக்கு இங்கிலாந்து அணி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஸ்கோரை நேபாள் முறையடிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது இன்னிங்ஸை ஆட வந்த நேபாள் அணிக்கு பார்ட்னர்ஷிப்பாக புடேலும் சோர்க்கும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை முதல் விக்கெட்டிலேயே உருவாக்கினார்கள். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 23 பந்துகளில் 37 ரன்களை குவித்த வண்ணம் இருந்தது. செல்க் 9 பந்துகளில் 7 ரன்களை எடுத்து தன்னுடைய விக்கெட்டை 3வது ஓவரிலே 5வது பந்தில் விட்டுவிட்டு சென்றார். துடுப்படுத்து ஆட வந்த புடேல் இவர்கள் இருவருக்குமான பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நிலைக்கவில்லை. 9 பந்துகளிலே 5 ரன்கள் எடுத்து புடேல் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். புடேலுடன் கைகோர்க்க வந்த ஐரே இவர்கள் இருவருக்குமான பார்ட்னர்ஷிப் அரை சதத்தை கடந்துள்ள நிலையில் 54 பந்துகளிலே 82 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது முறியடிக்க வேண்டுமென்று நினைத்த இங்கிலாந்து அணி 14வது ஓவரில் 2வது பந்தில் ஐரேவை விக்கெட்டை எடுத்தனர். இதற்கு இடையே வந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் 2 ரன்கள், 20 ரன்கள், 29 ரன்கள், கடைசியாக கரனும் கேப்பும் சேர்ந்து 6 பந்துகளிலே 5 ரன்களை எடுத்து இந்த போட்டியை 180 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழப்பிலே முடித்தனர். இதன் மூலமாக இங்கிலாந்து அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றிக்கனியை ருசித்தனர்.
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதன். பாய்.